ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சைக்கிள் ட்ரிப். எங்கே போகிறோம்னாக்கா மம்சார் பீச் போகிறோம். அதாவது அல் தவார், அல் நஹதாலேருந்து மம்சார் பீச். ஆக்சுவலி we don't we don't need to use that road. We use this path only. Holy shit. சைக்கிளை ஏற்றி இருக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை. இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ். ஆக்சுவலி ஒன்றுவே வா டபுள் பார்த்தான்ட்டு இருக்கேன். வரமா போ, இதில் தான் இருக்குது. 5 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. ஸோ மேப்பை போட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி நான் கிளம்புனது வந்து ஒரு 5:30 கிட்ட கிளம்புனேன். அங்கே இங்கேன்னு ரோடை கண்ணாமண்ணு மாறி மாறி 6 o'clock ஆகிடுச்சு இங்கேவே. ஸோ அதுக்கப்புறம் தான் கேமரா ஆன் பண்ணி வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு ரைட்டு வருது, இந்த ரைட்டு தான் போகணும். நல்லா இருக்குது, காற்று நல்லா அடிக்குது கேஸ், செம்ம காற்று. ஓகே, இந்த காற்றுலேயே போனால் ஓகே. ஆனால் மேப் எங்கெங்கேயோ காட்டுது, என்ன பண்ணுறது? இப்படி போகிறது ஆயுமா போர்டு இருக்கு, அல் மம்சார் திஸ் வே. ஐ யூஸ் திஸ் வே. ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் த ரோடு ரொம்ப கஷ்டம். யார் எப்படி வருவானே தெரியாது, கண்ணா பின்னான்னு வருவாங்க. ஆக்சுவலி இந்த ரூட்லலாம் வண்டி ஓட்டலாமா என்னன்னே தெரியல. நேராக போங்க, பார்த்து வேலை ஏதாவது சீக்கிரம் வச்சுக்கலாம். ஓகே ஃபைன், இது இருக்கு. இதில் ஏறி அப்படிக்கா ஒரு இறங்கி இந்த பிளாட்ஃபார்ம்லேயே போயிடும். எத்தனை வளைவு! ரொம்ப கஷ்டம் ஏறி இறங்குறது. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். மேப் கரெக்டாக காட்டுது. ஆக்சுவலி நான் இங்கே நிறைய தடவை வந்திருக்கேன், காரில் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இதான் ஃபஸ்ட்டு தடவை சைக்கிளில் வரேன். ஷிட், இங்கே ரோடு இல்லை காய்ஸ். இறக்கி தான் ஏற்றினேன், அப்புறம் இறக்கி ஏற்றலை, என்ன முடியலை. ரோட்டில் போவோம். ஈஸியாக பார்த்து ஃபைன் அடித்தா ஃபோன் முடிஞ்சு. என்ன தண்ணி பாக்கெட்டு, சரி வாட்டர் பாட்டில் இருக்குது, தாகமாக இருந்தால் குடிச்சிக்கிறதுக்கு. 1க்கு 2 வச்சுருக்கேன். அங்கே போய் பார்ப்போம். டெஸ்டினேஷன் ரீச் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பேசுகிறது எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல, இருந்தாலும் கேப்கட்டில் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி விட்டுற வேண்டியதான், வேறு வழி இல்லை. இப்போ எல்லாமே ப்ரோ ஆக்கிட்டானோ, சப்ஸ்கிரைப் பண்ண தான், இல்லைன்னா நாட் பாசிபிள். இதில் கிட்ட போனேன். எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு தெரியல. வீடியோ ஃபோன் வேறு ஆடிக்கிட்டு இருக்கு. எதாவது சொல்லலை. ஸோ அதுக்கு நின்று போனால் தான் நமக்கு சேஃப்டி. வண்டி வருது. ஆக்சுவலி ஆர்டிஏல வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. என்ன அப்ளிகேஷன்னாக்கா ஸ்மார்ட் டிரைவுண்டு. அதை டவுன்லோட் பண்ணி தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி அது சைக்கிளுக்கு வந்து தனி ட்ராக்லாம் எதுவும் காமிக்காது. நான் வாக்கிங் போட்டு அதில் சைக்கிள் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் போகணும். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க சிட்டி. வா, ஒரு குப்பையை கூட பார்க்க முடியல, அவ்வளோ அது க்ளீன். ஓ மை காட், எதில் போகலான்னு தெரியல, கன்ஃபியூஸாக இருக்கு. ஏற்றி இருக்கிறதா கடுப்பாக வருது. இல்லை ஓ, கரெக்டாக வந்துட்டோம். இந்த ரவுண்டு போட்டில் ஏறுனேன்,
பட் இந்த ரவுண்ட் பட்டில் எப்படி போகிறதுன்னு தெரியல. அதில் க்ராஸ் பண்ணி மாறிக்கிட்டோன்னா நம்ம போகலான்னு நினைக்கிறேன். அப்படியே தான் வண்டி வருது. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. ஓகே, நிமிஷம். ரைடு ஏதாவது ஒரு பார்த்துருக்கோம், அதில் ஏறி ஓடிட வேண்டியதான். ரவுண்டை போட்டலாம் எப்படி சைக்கிள் ஓட்டுறதுன்னு தெரியல, அது முதல்ல கற்றுக்கணும். போட்டு தள்ளிடுவாங்க. டோன்ட் பிலீவ் எனி டிரைவர்ஸ். ஆக்சுவலி அந்த பக்கம் போயிருக்கேன், போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ இந்த பக்கம் வந்துட்டேன். இதோட முடிச்சு விட்டுறாதீங்கடா, அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்றி ஏற்றி இறக்கல். நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுக்கணும். ரைடு எடுத்து அங்கே கொஞ்சம் தூரம் போனால் மம்சார் பீச் வந்துடும். சைடு பார்த்து கொடுத்துருக்கேன், அப்படியே ஓட வேண்டியதான். நான் ஜீப்ரா கிராஸ்லேயே ஜீப்ரா கிராஸ் ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பாடாப்படுத்துறீங்க? முடியல ப்ரோ. நான் இதுக்கு இங்கேயே போய் இறங்கியிருப்பேனே, வண்டி வேற வருது. சீக்கிரம் குருங்க, சீக்கிரம் போங்க. அங்கே ஒரு கார் வருது. ரிஸ்க் எடுத்தோம்னாக்கா இங்கே சைக்கிளுக்கு தனியாக, இ ஸ்கூட்டருக்கு தனியாக ட்ராக்ஸ் இருக்கும். ஆஹா, ரோடு நல்ல ரோடு. கீழே இறங்கின மாதிரி ஏதாவது ஒரு காற்று இருந்துச்சுன்னா இறங்கி அதிலே போகலாம். எந்த சிக்னலில் போகணும்? இந்த சிக்னல் இருக்கு, அந்த சிக்னலில் போனோமான்னு தெரியல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? போலாம், ஒரே காடா இருக்கு. எவன வரலாம் தனியாக அதுலேயே போவோம். இதெல்லாம் இது ஆக்சுவலி இங்கெல்லாம் மோஸ்ட்லி அரபிங்க நிறையா இருப்பாங்க, எவ்வளோ லோக்கல்ஸ். மம்சாரில் வந்து அதிகமாக ஸ்கூல்ஸு, யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆக்சுவலி மம்சாரோட பீச் வந்து நேச்சுரல் பீச் இல்லை, அது வந்து இவங்களாம் வந்து கோனிக் மாதிரி ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பீச்சை. Oh my god, there is a pot. வழி விடுங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு வழி விட மாட்டாங்களா? ஃபஸ்ட்டில் இதுலனா இங்கே ரெண்டாலே வழி விட்டுருவாங்க. எந்த பக்கம் போகணும்னு தெரியல. இதில் ஏறி போயிடுவோமா ப்ரோ? போங்க ப்ரோ. காய்ஸ் கிட்ட வந்துட்டோம். மேப்பில் தெரியுதா பாருங்க, இது வேறு இந்த ஆட்டம் ஆடுது. பாடி மவுண்ட் வர இந்த ஆட்டம் ஆடுது. அதில் போவோம்.
முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் ஹியூமனிட்டி சேரிட்டி எஸ்டேட்டா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டா 60 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஓஹோ, ரோடு வந்துருச்சு. முடியுமா என்னன்னு தெரியல. இல்லை பேரிகேட் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸாக வேறு இருக்குது. எம்மாட்டியும் வேணாண்ணா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் பயங்கரமாக இருக்குது. வேற லெவல். எம்மாடியும் யாரு வராமல் இருக்கணும். டக்குன்னு திரும்பிட போகிறேன். வெளியெங்கும் பூக்கள். இந்த பூக்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்கே உள்ள வேலை பார்க்குறவங்களா பறிச்சுட்டு போயிடுவாங்க. பீச் டெம்பரவரி க்ளோஸ்டு ஃபார் டெவலப்மெண்ட்டா? யூஸ் ஆல்டர்னேட்டிவ் பீச். ஆல்டர்னேட்டிவ் பீச்சுக்கு நான் எங்கே போவேன்? வழி தெரியாது. Guys, we reached there. வந்துட்டோம். ஆனால் எப்படி கிராஸ் பண்ணுறதுதான் தெரியல. சரி, காற்று தான் மாறணும். நேற்று அப்புறம் அது நம்ம ஊரில் தான் ப்ரோ பல்சர் பைக்கெலாம், இங்கெல்லாம் டெலிவரி பைக்கு. ஸ்டவர் வண்டி வருது. भैया ये रोड में जाएगी तो बीच आएगा ना? सीधा जाएगा तो बीच आएगा। इसमें जाएगा ना सीधा? इसमें इसका अंदर जाके फिर बाहर जाना है। अच्छा, ये तो पूरा क्लोज है। नहीं बीच का अंदर नहीं, मेरे को रास्ता चाहिए अल्टरनेटिव बीच के जाने का। हाँ, मुश्किल नहीं, सीधा। अच्छा, थैंक यू भैया. அப்பாடா, ரோடு கிடச்சிருச்சு. கருவாடு வாசனை அடிக்குது காய்ஸ். முனிசிபாலிட்டி போயிட்டு இறங்கி தான் தண்ணி குடிக்கணும். எதிர்ச்சிட்டு வந்தது தண்ணி தாக அடிக்குது. செம்ம டெவலப்மெண்ட்டு பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதா? செம்மையா இருக்குல்ல? சரி, நான் எதுக்கு அங்கே போகிறேன்னாக்கா அங்கே சைக்கிள் ட்ராக் இருக்குது. சாரி, சைக்கிளிங் ட்ராக்கு. அதில் சைக்கிள் நல்லா ஓட்டலாம். சைக்கிள் ஓட்டுறதுக்குனே தனியாக இருக்கும். இது எத்தனை கிலோமீட்டரில் இருக்குன்னு தெரில. இங்கே ஓட்டிட்டு வந்து இழப்பாக இருக்குது. நல்லா இருக்கு. இப்படி பாருங்க, இது வந்து காசு பெய்ட் பண்ணி இந்த மாதிரி சைக்கிள் எடுத்துக்கலாம். பார்த்து வந்துச்சா நான் தெரில. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. இது நான் இந்த வீடியோ கட் பண்ணி போட மாட்டேன், ஃபுல்லாக போட்டுடுறேன் யூடியூப்பில். ஷார்ட்ஸ் வேணால் கட் பண்ணி போடுறேன். ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா லிங்க் அழுத்துங்க. இதே சொல்லிக்க வேண்டியதான், திரும்பி வாய்ஸ் ஓவர்லாம் பண்ண முடியாது. நம்மடியோ ஏடிஎம் கார்டு வச்சுருக்காங்க பாருங்க. அனாதையாக ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குது. ஒரு செக்யூரிட்டியில் ஒன்றும் இல்லை. என்ன இங்கெல்லாம் ஏடிஎம் உடச்சி தூக்கிட்டு போக முடியாது. நம்ம ஒரு மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. வேர்ல்டுலேயே செகண்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரி யுஏஇ. ஆமாம், நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் அனாதையாக இருக்கும் ஏடிஎம்
missions. My God, this was nicest ride. ஏன் கேமரா திருப்பி வச்சுக்கணும்? இந்த மாதிரி வந்த வழியை பார்த்துக்கிட்டு வந்த வழியிலே போயிங்க. ஓ, லைட் எடுத்தோம்னான்னு தெரியலையே. ஷிட். எஸ், லைட் எடுத்துடல. லைட் எடுத்து வர மறந்துட்டேன். வண்டியில் மாட்டுற லைட்டு நைட் எப்படி போகிறேன்னு தெரியல. கால வலி. கீரை மாற்றிப்போம். பார்த்தா ஆஹா, நல்லா லூஸாக இருக்கு. தெரியுதா மிதிக்கிறது? அப்படிதான் மிதிச்சுக்கிட்டு போகணும். இட்ஸ் குட் பி குட். ஐ திங்க் வேர்வை வரல, ஏன்னா அந்தளவுக்கு சூடு இல்லை. நல்லா தான் இருக்குது. ஓகே, என்னை பார்த்தது போதும். நாங்கிட்ட பாருங்க, இதெல்லாம் கட் பண்ணிலாம் போட முடியாது கேஷ். ஓ, ரோடு க்ளோஸா? போக முடியாதாங்க? ஆஹா ஆஹா, ரோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த ரவுண்டு போட்டு ஓரமா குந்தின வழியே போக வேண்டியதான். வழி இல்லை. வழியை விட்டுங்க ப்ரோ. ரோட க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா? ஸோ எல்லோரும் ரோட்லேயே போகிறாங்க. ஆக்சுவலி போகக்கூடாது, சைக்கிளும் போகக்கூடாது, மனசாலும் போகக்கூடாது. ஸோ வருது. வெரி டேஞ்சர் ரைடிங். நம்மளாம் ரோட்டில் வண்டி ஓட்டக்கூடாது. அதுவும் ரவுண்ட் அபவுட்டு. ஸோ வேறு வழி இல்லை. மஞ்சார் பீச் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கானு சொல்லிட்டு அம்மாடியோ. ஏய், ரோடு காட்டுங்கப்பா, நேரம் ஆகுது. என்னமா ரோடு வரல? வந்துருச்சா. பஸ் ஸ்டாப் கைஸ், இதுதான் பஸ் ஸ்டாப். துபாயில் பஸ் ஸ்டாப் இப்படி தான் இருக்கும். சரிங்க, எங்கள் ஊர் சைடில் கும்பகோணம் கிட்ட ஒரு பஸ் ஸ்டாப்பு இப்படி தான் இருக்கும். ஆனால் துபாய் ஃபுல்லாக பஸ் ஸ்டாப் இப்படி தான் இருக்கும். இல்லை ஏசி இருக்கும். நல்லா பஸ்ஸில் ரைட் பண்ணக்குள்ள இதில் தான் உட்காந்துப்போம். அப்படியே செம வெயிலாக இருக்கும். ஒரு டயத்துலலாம் மேயெல்லாம் தாண்டிடுச்சுன்னு சொன்னாக்கா பயங்கர வெயிலாக இருக்கும். அப்படியே உடம்புலேருந்து வேர்வை கொட்டிக்கிட்டே இருக்கும். பீச்சை வேறு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டெம்பரவரி பீச் எங்கே இருக்குது? இந்த சைடு வந்தேன்னு தெரியல. போக்குள்ள தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருட்டி போய்டுமா, எந்த வழி என்ன ஏது அப்படின்னு தெரியாது. விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ இந்த பக்கம் போக முடியாது. ஆக்சுவலி போகிறதுக்கு வழியே இல்லை. எங்கள் ரோடு தெரியுது இல்லை. அசஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள். சைக்கிளை விடுங்கப்பா, சைக்கிள் விட மாட்டாங்க போல. எவ்வளோ தூரம் பீச்சுக்கிட்டு வந்திருக்கான்னு தெரியல. தெரியுதா? என்னென்னமோ நடக்குது உள்ள. பெரிய பெரிய கப்பல் மாதிரிலாம் வந்து நிற்கிது. அதோ இந்த பக்கம் நல்லா இருக்கு. ஒரு பேர் உட்காந்துருக்காங்க, வயசானவங்க போல. போட்டு 19 நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ. சைக்கிள் ரைடிங் நல்லா தான் இருக்கு. பீச் டெம்பரவரி கோட் ஃபார் டெவலப்மெண்ட்.
அது ஓரமாக போய் இதுதான் ஊரில் ஓரமா. இப்போ போட்ட டிராஃபிக் ப்ரோ, லைட்டாக வழி விடுங்க ப்ரோ, நான் போயிடலாம் ப்ரோ. டெம்பரவரி பீச்சுங்கிறாங்க, அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. போகலாமா என்னன்னு தெரியல, ரிஸ்க் எடுத்து போயிட்டுருக்கேன். பார்த்தாங்க இந்த மாதிரி ரோட்லலாம் வண்டி ஓட்டக்கூடாது, வண்டி ஓட்டுறதுக்கு ஆப்ஷனும் இல்லை. ஓ, ரவுண்ட் அபவுட் அது. ஓகே ஓகே ஓகே. வண்டியை இறங்கி தள்ளிட்டே போயிடலாம் போல. ஒத்தை அடிப்பாத அல்துரத் டிபிபி பிபி வெரி டேஞ்சரஸ். வண்டியெல்லாம் நிற்கிது, மூளையாவில் அதில் வந்து மாட்டிக்கிட்டோம். அங்கே ஒரு வழி இருக்குப்பா, என்னை விட்டுருங்க போனால் போயிடுறேன். சைக்கிளிங் பண்ணக்கூடாதா? என்ன போட்டிருக்கீங்க? இல்லை, எனக்கு ரோடு கிடச்சிச்சு. மெயின் என்ட்ரன்ஸ் குரோனிக்கல் வெஹிக்கிள் என்ட்ரன்ஸ். கேஷ் தெரியுதா? இதெல்லாம் எல்லாமே மேன்மேடு. ஓ, அது வந்து ஓகே ஓகே. இது வந்து பைக் வேன், நாட் அலவுட். செம டிராஃபிக். அல்மம்சா துபாய் பப்ளிக் பார்க் வெஹிக்கிள் என்ட்ரன்ஸ். சூப்பர். நம்ம வண்டியும் வெஹிக்கிள் தானே. சண்டே இல்லை காய்ஸ். அந்த இது ஓட்டுறானோ, வண்டியில் போகும்போது ஒரு பைக்கு, இந்த பைக் ஓட்டுறானோ. பூ பார்த்தீங்களா? வண்ண வண்ண பூக்கள். மழைக்குள்ள எப்படி போக போறேன்னு தெரியல. வண்டிகளாம் பைசாவோ? ஓகே ஓகே. வண்டிகளாம் காசு போல. நம்மள விடுவாங்களா இல்லை என்ட்ரன்ஸு காசா? நினைக்க கைசா. ஐயோ, இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு காசு கொடுத்தா போகிறது. என்ன போட்டிருக்கு? சைக்கிள் நாட்டலோடா. பைக்கு என்ன போட்டிருக்கானோ? பைக்கு ஆள் இருக்காங்களா? பார்க் என்ட்ரி டிக்கெட். என்ன பார்க் இது? ஆட்டோலோட் கைஸ். மோசம் போயிட்டேன் கைஸ். சைக்கிள் நாட் அலவுட். சோலி முடிஞ்சு. வந்த வழியில் மறுபடி போகவே. வேற எப்படி போகிறது? அதில் அப்போ நிற்கிறான், அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஷெட், வந்தது வேஸ்ட்டு. உள்ளே கொஞ்சம் இறங்கி விடலாமா? भैया दूसरा रोड किधर है? कैसे जाएगा अंदर? क्या क्या? कैसे जाने का अंदर? इसका इंटरनेट हाँ, मतलब बीच को जाने का दूसरा रूट है जाने का, वो पूरा बंद है.
तो ये लास्ट से घुमा के लेके जा रहा है ना, उधर से आता है ना वो पूरा रोड में आप। दो आई थिंक 2 राउंड अबाउट है। हाँ, दो वाला पूरा सीधा आपको घूमना पड़ेगा। अच्छा। उधर जाने के लिए पूरा घूम के उस तरफ आएगा वो। अच्छा, साइकिल से जा सकते हैं ना? जा सकता है क्या, टाइम ठीक। लगेगा थोड़ा। अच्छा, मुश्किल नहीं है। चलो भाई, थैंक यू भाई। போச்சு போச்சு போச்சு, சைக்கிள் நாட் அலோடு. எவ்வளோ 25 நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ எடுத்து. भैया बीच को कैसे जाने का? ये सीधा जाए वो अलाउड नहीं है बोल रहे हैं। ये साइकिल तो बाइक पार्क करें, मेन गेट के सामने ब्लॉक करें, तो सेंटर स्टैंड है। कितना है 5 दिन का टिकट है एक। साइकिल का? नहीं, साइकिल बाहर पार्किंग फ्री है, अच्छा, सिर्फ लॉक करना आपको। उसका अंदर जाने का पैसा है? हाँ, पैसा है 5 दिन में। अच्छा, नहीं मैं हम लोग दोस्त के साथ जाता बाहर है। जो बीच है वो फ्री है, लेकिन अभी बंद है दोनों तरफ। कोई बीच अच्छा, कोई बीच नहीं है, खाली यही है। हाँ। ओ, ओके ओके गाइस, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த ரோட்டில் நான் போகல. ஓகே, ये कभी खोलता है भैया? ये वो 8 बजे खुलता है? है। ये 8 बजे खुलता है। नहीं नहीं, बीच बोल रहा हूँ, बीच पूछ रहा हूँ। ये जो आउटसाइड वो अंडर मेंटेनेंस है, वो जब कंप्लीट होगा। अच्छा, ठीक है भैया. ஓகே காய்ஸ், இறங்கி இந்த வழியில் போவேணா, அப்படிக்கா சுற்றி அப்படிக்கா போயிடும். இப்படி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, தெரியுதா? பாருங்கள் பீச்சு, ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி. அதுதான் பீச்சு. நல்ல மெயின்டெனன்ஸில் இருக்கான். நாட்டை தான் டெவலப் பண்ணுறாங்க, நல்லா வேறு லெவல் பண்ணுறாங்க. இது பப்ளிக் பார்க்கா? பப்ளிக் பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது, இல்லைன்னா நார் அடிச்சிருவாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். வந்ததுக்கு பக்கத்தில் ஏதாவது பார்க்க மாதிரி இருக்கான்னு பார்ப்போமா? கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டாவது போகலாம். ரோடு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டேன். செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனால் மேப்பில் பார்த்தக்குள்ள மேப்பில் எதையும் போடல. கூகுள்காரன் இருக்கானே, எல்லாரையும் மோசம் பண்ணிடுவான் அப்பப்போ. உள்ள போகிறதுக்கு 5 dirhams. வை ப்ரோ, வாட் ப்ரோ, டீல ப்ரோ. மேலே தூக்கிக்கிறேன் லைட்டாக, பார்த்தா கிளியராக இருக்கும். அவ்வளோதான், இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்த வழி ரூட்டை போட்டு போக வேண்டியதான். ஓ, இப்போ நல்லா அங்கே கிராஸ் பண்ணக்குள்ள வந்தாங்களே, அந்த குரூப் ஆகுது. சரி, அங்கே நிறைய வண்டியில் நிற்கிது அந்த பக்கம். நான் சொன்னால் ரவுண்ட் போட்டை தாண்டி போகிறது. கொஞ்ச நேரம் இந்த சேரில் உட்காருவோம்.
வண்டியை பார்க் பண்ணியாச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு பிஸ்கட். சைக்கிள் ட்ராக் ஒன்று அது ஓகே guys, வந்து நல்லா ஏமாந்தாச்சு. இதுலேயே பார்க்கல நம்ம நல்லா அப்புறம் வந்து காட்டிட்டோம். நம்ம வந்து ஓகே guys, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான்